எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம நாச்சியார் தோட்டத்தில் இருக்கிற பீ ஃப்ளவர், ப்ளூ கலர் சங்குப்பூ, வெள்ளை கலர் சங்குப்பூவும் இருக்குது. அது அந்த பக்கம் வேலியில் இருக்குது. இதிலிருந்து வந்த விதைகளில் இங்கே பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக பாதை. இது இந்த பக்கம் நிறைய வீடு வராதனால இந்த ரோடு இன்னும் போடாமல் இருக்காங்க. ஸோ விதைகளில் பார்த்திங்கன்னா அங்கொன்று இங்கனுமா நிறைய செடி இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் பூவும் இருக்குது. ஸோ நம்மளும் டெய்லி கலெக்ட் பண்ணுறோமா, டீ காண்டி ரொம்ப நல்லது அப்படின்றதுனால டெய்லி கலெக்ட் பண்ணி அதை நிழலில் காய வச்சு நம்ம டீ போட்டு சாப்பிட்றோம். ஸோ இந்த விதையும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இதுலேருந்து நிறைய பூவெல்லாம் ரெடி பண்ணி டீ பேக்கெட் கூட நாங்கள் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். நமக்கு இங்கே நார்மல் டீ தூள்லாம் நல்ல டீ தூள் இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டிலாம் கிடைக்காது. நமக்கு தரம் குறைஞ்சது தான் நமக்கு கடையில் கிடைக்கும். ஸோ அதனால் டீ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சங்குப்பூ டீ, அப்புறம் செம்பருத்தி டீ, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செம்பருத்தி இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ பூத்துருக்கு பார்த்தீங்களா? நிறைய பூத்துருக்கு. இன்றைக்கி செம்பருத்தியும் பறிக்கணும். இது பார்த்தீங்களா நிறைய பூ பூத்துருக்கு ஒரு செடியிலேயே. இதையும் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நான் டீ போடுறதுக்கு வச்சுருப்பேன். சரி, எல்லாத்தையுமே நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாகவே எப்போதும் வச்சுருக்க முடியாது இல்லையா? வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்பப்போ போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பூக்களில் டீ போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. செம்பருத்தி டீ, இந்த மாதிரி சங்குப்பூலெல்லாம் டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது. ஸோ நம்மளும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை கொஞ்சமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ.